வணக்கம் நண்பர்களே. பல பக்தர்கள் தினமும் வாராகி அம்மா என்று அழைக்கிறார்கள். சிலர் காலையில் சொல்கிறார்கள், சிலர் இரவில் சொல்கிறார்கள், சிலர் பிரச்சனை வந்தால் மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி, வாராகி அம்மன் பெயரை தினமும் சொன்னால் உண்மையில் என்ன நடக்கும்? உடனே அதிசயம் நடக்குமா? வாழ்க்கை ஒரே நாளில் மாறுமா? அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதாவது ஆன்மீக ரகசியம் இருக்கிறதா? இன்று அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பெயரிலேயே சக்தி இருக்கிறதா? இந்து ஆன்மீக மரபுகளில் இறைவனின் நாமத்தை ஜபிப்பது மிகவும் உயர்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது. ஏனெனில் ஒரு தெய்வத்தின் பெயர் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அந்த தெய்வத்தின் சக்தியை நினைவுபடுத்தும் ஒரு புனித ஒளி. அதனால்தான் பல பக்தர்கள் வாராகி அம்மா என்ற பெயரை மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். முதல் மாற்றம், மன அமைதி. நண்பர்களே, நாம் கவலையிலும் பயத்திலும் இருக்கும்போது மனம் பல திசைகளில் ஓடுகிறது. அந்த நேரத்தில் வாராகி அம்மனின் பெயரை பக்தியுடன் உச்சரிப்பது மனதை ஒரு இடத்தில் நிலைநிறுத்த உதவுகிறது. பல பக்தர்கள் அம்மன் பெயரை சொன்னாலே மனசுக்கு அமைதி கிடைக்கிறது என்று கூறுகிறார்கள். இரண்டாவது மாற்றம், தைரியம். வாராகி அம்மன் தைரியத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார். அதனால் அவருடைய பெயரை நினைத்து ஜபிக்கும் போது மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம், பயம் குறையலாம், சவால்களை எதிர்கொள்ளும் மன வலிமை உருவாகலாம். மூன்றாவது மாற்றம், நேர்மறை சிந்தனை. நாம் எதை அடிக்கடி நினைக்கின்றோமோ அதன் தாக்கம் மனதில் ஏற்படும். தினமும் இறைநாமத்தை நினைக்கும் போது எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கலாம். இதுவே ஆன்மீக வழிபாட்டின் ஒரு பெரிய பலன். நான்காவது மாற்றம், நம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கையில் அனைவருக்கும் சோதனைகள் வரும். சில நேரங்களில் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அப்போது வாராகி அம்மா என்ற பெயர் ஒரு மன ஆதரவாக மாறுகிறது. நான் தனியாக இல்லை என்ற உணர்வை அது தருகிறது. ஐந்தாவது மாற்றம், பக்தி வளர்ச்சி. முதலில் பலர் வேண்டுதலுக்காக அம்மனை நினைக்கிறார்கள். ஆனால் தினமும் பெயரை சொல்லத் தொடங்கிய பிறகு அது ஒரு பழக்கமாக மாறுகிறது. பின்னர் அந்த பழக்கம் பக்தியாக மாறுகிறது. பக்தி வளரும் போது மனமும் மெதுவாக மாற ஆரம்பிக்கிறது. பல பக்தர்கள் அம்மன் பெயரை தொடர்ந்து சொன்ன பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்தது என்று கூறுகிறார்கள். அது ஒவ்வொருவருக்கும் வேறுபடலாம். சிலருக்கு மன அமைதி கிடைக்கலாம், சிலருக்கு தைரியம் கிடைக்கலாம், சிலருக்கு சரியான முடிவுகளை எடுக்கும் தெளிவு கிடைக்கலாம். அதனால் அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்கும். வாராகி அம்மன் பெயரை எத்தனை முறை சொல்ல வேண்டும்? இதற்கு ஒரு கட்டாய விதி இல்லை. சிலர் 9 முறை சொல்வார்கள், சிலர் 27 முறை சொல்வார்கள், சிலர் 108 முறை ஜபிப்பார்கள். ஆனால் எண்ணிக்கையை விட முக்கியமானது பக்தி மற்றும் மன ஒருமைப்பாடு. வாராகி மந்திரத்தை, வாராகி பெயரை எந்த நேரத்தில் சொல்லலாம்? காலை நேரம் நல்லது, மாலை நேரமும் நல்லது. பஞ்சமி நாட்களில் சில பக்தர்கள் சிறப்பாக ஜபிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அம்மனை நினைக்க எந்த நேரமும் தவறான நேரம் இல்லை. நண்பர்களே, அடுத்த 21 நாட்களுக்கு தினமும் காலை அல்லது இரவு வாராகி அம்மா காப்பாற்று என்று மனதார சொல்லி பாருங்கள். உங்கள் மனநிலையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதா என்று கவனியுங்கள். பல நேரங்களில் முதலில் மாறுவது வெளிப்புற சூழ்நிலை அல்ல, நமது மனம்தான்.
அம்மன் பெயரை தினமும் சொன்னால் உடனே வாழ்க்கை மாறிவிடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் மனதில் அமைதி, தைரியம், நம்பிக்கை மற்றும் பக்தி வளரலாம். அதுவே வாழ்க்கையை மெதுவாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி. அதனால் தினமும் சில நிமிடங்களாவது அன்புடன் சொல்லுங்கள். கமெண்டில் ஜெய் வாராகி என்று பதிவு செய்யுங்கள். நன்றி.